Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இட் சாப்டர் 1 படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நீங்க நினைக்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் படத்தை வச்சிருப்பாங்க. இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காட்டு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு நபருக்கு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த நபர் வேற ஒருத்தரை ஷூட் பண்ணி காலி பண்றாரு. அதே மாதிரி ஓடின பொண்ணை துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணு ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இவர் வச்சிருக்க கன்னை வச்சு அந்த பொண்ணை ஷூட் பண்றாரு. அவங்களும் அதே இடத்துல விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு அர்ச்சனா அப்படின்றது. ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஒரு நபரை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வாட்டி பார்க்கும் போது அவர் காணாம போயிடுறாரு. திரும்பி பார்த்தா இவங்களுக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்களும் பயத்துல தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்தது கனவா தான் இருக்கும். இவங்களும் இவங்களோட ரொட்டீன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு கால் வருது. ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அதிகாரியா தான் இருப்பாங்க. நான் உடனே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நைட் ஒரு காட்டு பகுதியை காமிச்சாங்கல்ல, அங்கதான் ஹீரோயின் வந்திருக்காங்க. டபுள் மர்டர் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆணை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருந்து ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. ஆனா பெண் இறந்து போயிருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ரொம்ப தள்ளி இருந்து ஷூட் பண்ண மாதிரி இருக்கு. இவங்க ரெண்டு பேரோட அடையாளம் என்ன அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல செக் பண்ணும் போது தான் இந்த நபரோட அடையாளம் தெரிய வந்தது. இந்த நபரோட பேரு விஷால் அப்படின்றது. இந்த விஷயத்தெல்லாம் அசிஸ்டன்டான தீபக் அப்படின்றவர் தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பெண்ணோட அடையாளம் இன்னும் தெரியல, தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருந்து சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப புல்லட் எல்லாம் கூட எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்ன கன்ல ஷூட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த காரை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காருக்குள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன பேப்பரை கசக்கி போட்ட மாதிரி இருக்கு. இவங்களும் அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட பேப்பரா தான் இருக்கும். இந்த ஹோட்டல்ல போய் விசாரிங்க, இவங்க ரெண்டு பேர் தனித்தனியா இல்ல ஒன்னான்றத முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஆட்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த நபரோட பேரு விஷால்னு தெரிஞ்சிருதுல. இப்ப அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க விஷால் ஒய்ஃப் அனிதா தான் இருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க விஷயத்த சொன்னா அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப வந்து ஹஸ்பண்டோட பாடி எல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த பெண் யாருன்னு தெரியுதான்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அனிதாவும் சொல்லிட்டாங்க. வெளியே வெயிட் பண்ண சொல்லிடுறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட பேசி பார்க்கும்போது டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, ரேப் நடந்திருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்றாங்க. சீக்கிரமா எனக்கு ரிப்போர்ட் வேணும்ன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. அனிதா மட்டும் தனியா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்க அண்ணனான அனில் கூட தான் வந்திருக்காங்க. இப்ப அனிதா கிட்ட விசாரிக்கலாம்னா அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களும் அண்ணன் கிட்ட பேசி பாக்குறாங்க. இவருக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் ரொம்ப சாஃப்ட் டைப், எதிரிங்களா இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவங்க நார்மல் நிலைமைக்கு வந்தோடனே வீட்டுக்கு வந்து விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க இங்க இருக்கிறது மீடியாட்களுக்கு தெரிஞ்சிருது. கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் கேஸ் நான் தொடங்கி இருக்கேன், நான் சீக்கிரமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. இவங்க ஹோட்டல்ல போய் விசாரிக்க சொல்லி தீபக் கிட்ட சொன்னாங்க பாத்தீங்களா. தீபக் என்ன சொல்றாருன்னா, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி மேடம் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. நேத்து நைட் தான் அவங்க அந்த ஹோட்டல்ல ஒண்ணா இருந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் கமிஷனரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. கேஸ் எந்த கட்டத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இப்பதான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ சஸ்பென்ஷன்ல இருந்து திரும்பி வந்து மொத கேஸ்மா இது, இந்த கேஸை நல்லபடியா முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோயினுக்கு எதனால சஸ்பென்ஷன் கிடைச்சதுன்னு இப்ப தெரியல. இப்ப ஹீரோயினா அவங்க வீட்டுல ஷவர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கையில இருக்க மோதிரம் இருக்கு பாத்தீங்களா, கீழே விழுந்துருது. இவங்களும் மோதிரம் எங்க காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் கீழே இருக்க மோதிரத்தை பாக்குறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பிரசன்னா அப்படின்றவர் கூட பழகிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச பிரசன்னா இருக்கார்ல, பில்ல பே பண்ணிரு அப்படின்ற மாதிரி இவங்க பக்கம் தள்ளி வைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, திரும்பி அவர் பக்கமே தள்ளி வச்சு நீயே பே பண்ணுன்னு சொல்றாங்க. இவர் பர்ஸை எடுத்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வெயிட்டர் வேற அங்கேயே நின்னு பார்த்துட்டு இருக்காரு. வெயிட்டர் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த வெயிட்டர் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இந்த வாட்டி மட்டும் நீயே பே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. பார்த்தா அதுக்குள்ள இவர் ரிங் வச்சிருக்காரு. இந்த ரிங்கை இவங்களுக்கு சர்ப்ரைஸா காட்டுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காரு. இவங்களும் இந்த இடத்துல சிரிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பழகிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த சாங்ல நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் சோகமா படுத்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த கேஸ் தொடங்கி 2வது நாள் நமக்கு காட்டுறாங்க. இவங்க அந்த பொண்ணோட அடையாளத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. தீபக் இருக்கார்ல, கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணோட பேரு சுவாதி அப்படின்றது. அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சுவாதியோட அம்மா சொல்லி தான் இதெல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா சொல்லிட்டு இருக்கும் போதே அம்மா மயங்கி விழுந்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு
இருக்கிறத ஈரினும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே நியூஸ் மீடியாக்கு வந்துருது. அவங்களே இவங்க 2 பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு நபர் கேட்கிறாரு, பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த நபரோட பேரை இப்ப நமக்கு சொல்ல, நான் எக்ஸ்ன்னு மட்டும் சொல்றேன். அந்த ஸ்பாட்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுக்கு மேற்பட்ட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குது. அதாவது 2-3 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்கன்றது இந்த லேடிக்கு புரிய வருது. சுவாதியோட ஹஸ்பண்ட் கிஷோர் இறந்து போனதுக்கு அப்புறம் சுவாதிக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெருசா பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்காது. இத பத்தி எல்லாம் தீபக் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, அவங்க ஃபேமிலி கிட்ட போய் நீங்க விசாரிங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஈரின் என்ன பண்றாங்கன்னா, விஷாலோட ஒய்ஃப் கிட்ட விசாரிக்கணும்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. விஷாலுக்கும் சுவாதிக்கும் அஃபேர் போயிட்டு இருந்திருக்கு. இத பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியாதே அப்படின்ற மாதிரி அவங்களும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, விஷாலோட ரொட்டீனை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இவங்களும் ரொட்டீனை பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தினமும் காலையில ஜிம்முக்கு கிளம்பி போயிடுவாரு. 1 மணி நேரம் ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ணுவாரு. வேலைக்கு கிளம்பி போயிட்டா அதோட ஈவினிங் தான் வருவாரு. இவருக்கு ஆபீஸ்ல 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கூட வெளியே அப்பப்ப போவாரு. இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களும் சொல்லிட்டாங்க. இப்ப ஈரினுக்கு போன் கால் வருது. இவங்களும் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம், பெருசா எதுவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் அந்த தீபக் சொல்றாரு. ஈரின் போன்ல பேசிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா அந்த அனிதாவும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிறத ஈரினும் பார்த்துடுறாங்க. ஆனா பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. விசாரிச்சு முடிச்சாச்சுல, இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஈரினும் டாக்டரை பார்க்கறதுக்காக வராங்க. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, 2-3 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 பேர் சேர்ந்த மாதிரி சுவாதியை ரேப் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஏற்கனவே இருக்க குற்றவாளிகளோட மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ஈரினும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இறந்து போயிருக்க சுவாதியோட ஹஸ்பண்ட் சில மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காருல, அந்த கிஷோர் எப்படி இறந்து போயிருக்காரு, அதுல ஏதாவது மர்மம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தீபக் என்ன சொல்றாருன்னா, அந்த கிஷோர் குடிபோதைக்கு அடிமையா இருக்காரு, அதனாலதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதுல எந்த மர்மமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் வேற ஒரு தகவலை இவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த காட்டு பகுதிக்கு போற வழியில இருக்க சிசிடிவியை செக் பண்ணிருப்பாங்க. நிறைய வண்டி கிராஸ் பண்ணி போயிருக்கும். அந்த ஒரு வண்டி மட்டும் ஃபேக் நம்பர் பிளேட்டை யூஸ் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதே சமயம் அந்த வண்டி அடுத்த சைடு வரவே இல்ல, நடுவுல தான் எங்கேயோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப வேற ஒரு டிவிஷன்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இங்க இன்ஸ்பெக்டரோட பேரு கபில் அப்படின்றது. இப்போ ஒரு வீடு பூட்டி இருக்கு. இவரும் உடச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. அங்க இருக்க பொருள்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. இவரும் ஒவ்வொரு இடமா பாக்குறாரு. அங்க இருக்க பெரியவரை யாரோ ஷூட் பண்ணிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் என்ன பண்றாருன்னா, இவரோட சீனியருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி திருடுனாங்களே சார், அவனுக்கு தான் இந்த வேலையும் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ஒரு நபரை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, சீக்கிரமா அந்த குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அது ஒரு குட்டி யானையா தான் இருக்கும். இப்ப 2 சிசிடிவி கேமராக்கு நடுவுல இருக்க ஏரியால எல்லாம் இவங்களும் அந்த குட்டி யானையை பயங்கரமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அனிதா ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, வெளியும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இவங்க விசாரணை பண்றாங்க. ஒவ்வொருத்தர் மூலியமா ஏதாவது கிடைக்கும்னு பாக்குறாங்க. பிரோஜனமா இவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அனிதாவோட பிரதரையும் வர வச்சிருக்காங்க. ஃபார்மலா சில கேள்வி எல்லாம் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சுவாதியோட ஹஸ்பண்ட் கிஷோர்னு ஒருத்தர் இறந்து போனார்ல, அவருக்கு ஒரு தம்பி இருக்கான். அவனோட பேரு நம்ம அசோக்னு வச்சுப்போம். அந்த அசோக் கிட்டே இவங்க விசாரணை பண்றாங்க. இவங்களெல்லாம் வர சொன்னதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கே தெரியாம இவங்களோட கைரேகையை எடுக்கிறதுக்காக தான். எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ஸ்பாட்ல இவங்க யாரோட கைரேகையும் கிடைச்சிருக்காது. அப்படியே கட் பண்ணி நமக்கு தீபக்கா காட்டுறாங்க. அவர் தேடி வரும்போது அந்த குட்டியான ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாரு. பசங்க எல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. கடைசி 2 நாளாவே இந்த குட்டியான இங்கே தான் நின்னுட்டு இருக்கு, யாருமே எடுக்கிறதுக்கு வரல அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தீபக் இருக்கார்ல, இந்த விஷயத்தெல்லாம் ஈரனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த கன் எல்லாம் டெஸ்ட் பண்றவரை நமக்கு காட்டுறாங்க. எந்த கன்ல இருந்து இந்த புல்லட் வருது அப்படின்றத செக் பண்றாரு. இப்ப செக் பண்ணி முடிச்சவர் ஈரனுக்கு கால் பண்றாரு. மேடம், உங்ககிட்ட பேசணும், உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப கார்ல அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த கார் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத ஈரனும் நோட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த காரோட நம்பரை ஒருத்தர் கிட்ட சொல்லிடுறாங்க. யாரு என்னன்றதை விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி அவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களும் இவரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கன்னு எதுல சம்பந்தப்பட்ட கன்னு தெரியுமா மேடம், பிரசன்னா இறந்தார்ல, அதுல சம்பந்தப்பட்ட கன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம் அந்த கன்னு தானான்னு கேக்குறாங்க. அந்த கன்னே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இவங்களும் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவங்க டீம்ல தான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் பிரசன்னாவும் இருப்பாரு. இவங்க தான் அந்த டீமுக்கு ஹெட்டா இருப்பாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க ஒரு ஆபரேஷன் பிளான் பண்ணிருப்பாங்க. கேஷவ் அப்படின்றவரை பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஆபரேஷனை பிளான் பண்ணிருப்பாங்க. அவன் எங்க பதுங்கி இருக்கான் அப்படின்ற தகவல் இவங்களுக்கு கிடைச்சது. இது சம்பந்தமா இவங்களும் கமிஷனர் கிட்ட பேசுறாங்க.
அவர் என்ன சொல்றாருன்னா நான் பேக்கப் டீம் அனுப்புறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருவேளை அவங்க கிளம்பிட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட கேக்குறாங்க. நீங்க சொல்றதுதான் முடிவு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சரி போலாம் அப்படின்ற மாதிரி ஈரின் சொன்னோன்னே இவங்க எல்லாருமே பொறுமையா அந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. இவங்க நுழைஞ்சிட்டு இருக்கும் போதே திடீர்னு யாரோ மிஷின் கண்ணை வச்சு இவங்களை ஏடகடமா ஷூட் பண்றாங்க. அதுல நிறைய பேருக்கு மோசமா காயம் பட்டிருக்கும். பிரசன்னா மேல நிறைய புல்லட் பட்டிருக்கும். அவரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல வந்து இவங்களும் சோகமா பார்த்துட்டு இருக்காங்க. பிரசன்னா அந்த இடத்துல இறந்தே போயிடுவாரு. அதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசன்னா இறந்து போனதுக்கு இவங்களும் காரணம்ல. இவங்க மேல விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்பதான் என்ஐஏ ஆபீசர் 2 பேரை நமக்கு காட்டுறாங்க. கமிஷனர் கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த கேஸை நீங்க விசாரிக்க வேணாம், எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஈரின் இது வரைக்கும் விசாரிச்ச எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட தந்துடுறாங்க. அந்த கேஸவால தானே இவங்க பாய் ஃப்ரெண்ட் பிரசன்னா இறந்து பண்ணாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி அந்த ஆபீசர்ஸ் கிளம்புறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பனிஷ்மெண்டா 6 மாசம் சஸ்பென்ஷன் கிடைச்சிருக்கும். இப்ப பிரசன்ட் டேல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது ரொம்ப ரேரான கன்னா இருக்கும். கண்டிப்பா அதே கன்னு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் லைட்டா அப்செட் ஆயிடுறாங்க. எதுவுமே பேசாம இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப கமிஷனரா இருக்கவர்கிட்ட பேசுறாங்க. அந்த கேஸ் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியணும், அதோட காப்பி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் கேட்டு பாக்குறேன், அவங்க தந்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, கார்ல உட்காந்துக்கிட்டே ஈரன் பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிட்டு இருக்கான். பக்கத்திலே பிரவுன் கலர்ல ஒரு கவர் வச்சிருக்கான். அதையும் நடுவுல பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஈரனும் சீனியருக்கு சல்யூட் அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்களோட ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க ரூம்க்கு வந்தவங்க தீபக் நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப தீபக்கும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப தீபக் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, சுவாதி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க சில போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இவரும் சுவாத்தியும் கிஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கு. இத பார்த்துக்கிட்டே தான் இந்த கேள்வியை கேக்குறாங்க. இவர் பழக்கம் இல்லைன்னு சொன்னார்ல, அப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரி போட்டோவை அவர்கிட்டயே காட்டிடுறாங்க. அதை பார்த்தோன்னே அவரும் செம்மையா பயப்பட ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. அந்த எக்ஸி இவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இவங்களும் கமிஷனர் கிட்ட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார்ல ஏறுற மாதிரி போறாங்க. ஆனா கார்ல இவங்க ஏறல, எங்க போனாங்கன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா சடனா ஈரன் இவருக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. இவரும் என்ன பத்தி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் டிடெக்டிவா தான் இருப்பாரு. சுவாதியோட ஹஸ்பண்ட் கிஷோர் இருக்காருல்ல, சுவாதி மேல சந்தேகப்பட்டிருப்பாரு. என் ஒய்ஃபை கண்காணிங்கன்னு சொல்லியிருப்பாரு. இவர் கண்காணிக்கும் போதுதான் தீபக்கும் சுவாதியும் சேர்ந்து சுத்துறத பார்த்திருப்பாரு. போட்டோ எடுத்து கிஷோர் கிட்டயும் இந்த போட்டோ எல்லாம் தந்திருப்பாரு. கிஷோர் கொஞ்ச நாள்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. இவருக்கு அப்பயே டவுட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் சுவாத்தியும் இறந்து போயிட்டாங்கல்ல, அந்த கேஸை வேற தீபக் விசாரிக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சேன், இப்ப சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தீபக் இது வரைக்கும் சொன்ன எதையும் ஏத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. எதுக்காக மறைச்ச, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கோவமா கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கிஷோருக்கும் சுவாதிக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். இவங்க கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருப்பாங்க. அப்பதான் ஆன்லைன்ல இவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே பேச பேச ஒருத்தர் பிடிச்சிருக்கும். இதனால்தான் இவங்க 2 பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆனது அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கும். உடனே கனெக்ஷனை கட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல வச்சுதான் அவங்கள பார்த்திருப்பாரு. இத பத்தி எல்லாம் சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சிருப்பாரு. சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி மறைச்சிருப்பாரு. அந்த நைட்டு நீ எங்க இருந்தன்னு கேக்குறாங்க. இங்கதான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிசிடிவில செக் பண்ணும்போது தீபக் இங்க இருக்கிற மாதிரி தான் ஃபுட்டேஜ் காட்டுது. இருந்தாலும் கேப்ல போய் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தேகப்படுறாங்க. இப்ப இன்னொன்னு அசிஸ்டன்ட் கிட்ட உங்களுக்கு ஏதாவது அஃபேர் இருந்தா இப்பயே சொல்லிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம் அப்படின்ற மாதிரி அவரும் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சுவாதியோட ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு காலேஜ் டைம்ல ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. அதே சமயம் அம்மாவும் இப்ப தேடி வந்துடுறாங்க. அவங்க கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி கிஷோரோட ஃபேமிலி கிட்டயும் விசாரிக்கிறாங்க. இப்ப சுவாதியோட ஃப்ரெண்டும் சுவாதியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுவாதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பொண்ணா இருந்திருப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பசங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி வெளியே போவாங்கல்ல, அதுக்கு இவங்களை கூப்பிட்டா கூட இவங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருந்த சுவாதியோட வாழ்க்கையில அப்பா இறந்து போயிடுவாரு. அம்மாவும் நோய்வாய்ப்பட்டு படுத்த படிக்க மாறிடுவாங்க. அப்பதான் சுவாதி கிட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. சுவாதி என்ன நினைப்பாங்கன்னா, பசங்க கூட பழகலாம், அவங்க கூட நம்ம எல்லா செலவையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதனால நிறைய பசங்க கூட பழகி இருப்பாங்க.
இதெல்லாம் தெரிஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிஷோரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி சிலர் கூட அஃபேர்ல இருந்திருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு அரசல் பரசலா தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் சொல்றாங்க. இப்பதான் டாக்டர் லேடி இவங்க கிட்ட கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. மேடம், தீபக் சாரோட கைரேகை மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொன்னீங்களே, மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை தீபக் பண்ணிருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த வண்டியை கிளைம் பண்ணி ஒரு நபர் வந்துடுறாரு. இது என்னோட வண்டின்னு சொல்றாரு. எதை வச்சு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவர் ஸ்டிக்கர் எல்லாம் அடையாளமா காட்டுறாரு. வண்டியில வச்சு எடுத்த போட்டோலாம் இவங்க கிட்ட காமிச்சிடுறாரு. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் காணாம போச்சுன்னு சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் இவர்கிட்ட வண்டியெல்லாம் தந்துடுறாங்க. இப்பதான் ஈரினுக்கு போன் கால் வருது. கமிஷனர் கிட்ட இருந்து தான் கால் வந்திருக்கு. அந்த கேஸவை பத்தி எதுவுமே சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவங்களும் லைட்டா ஃபீல் பண்றாங்க. இப்ப வேலை முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு வண்டியில போயிட்டு இருக்காங்க. அந்த கன் ஷாட் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்களுக்கு லைட்டா தோன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்னா சம்பந்தப்பட்ட ஒரு பிளாஷ்பேக்கையும் நமக்கு காட்டுறாங்க. இவங்க என்ஐல ஜாயின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அப்ளை பண்ணிருப்பாங்க. அது இப்பதான் பிரசன்னாக்கு தெரிய வருது. இது எதுக்காக என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்களும் யோசிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த கேஸ் இப்போ ஒரு டெட் எண்ட்ல நிக்குதுல, இது எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால பெருசா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்பதான் எதர்ச்சியா வேற ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்க பாக்குறாங்க. பாயிண்ட் பிளாங்க்ல மிரட்டி நகையெல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்ல இருக்கு. கடைசியா ஒரு நபரை சாவடிக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ்ல இருக்கு. இவங்களும் டீடைலா தெரிஞ்சுக்கிறாங்க. கபில்னு ஒருத்தர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்ப அவரையே கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரும் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாம் சொல்றாரு. 3 பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு பெரியவரை கன்னால ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ஏன் இவங்களா இருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. என்ஐஏ ஆபீசர் ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரும் அவரோட சீனியர் கிட்ட பேசுறாரு. ஈரினை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஈரின் ரொம்ப டேலண்டட் பர்சன், நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ கேசவ மேல கோவமா இருக்கா, அவளை சேர்த்தா கேசவ புடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த சீனியரும் ஏத்துக்கிறாரு. இவரும் ஈரினுக்கு கால் பண்ணி நாளைக்கே ஜாயின் பண்ண வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார், இந்த கேஸை முடிக்காம நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு அந்த கேசவ் சம்பந்தப்பட்ட சில டீடைல்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க தான் ஜாயின் பண்ண வரல, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரோட கால் லாகையும் ஆல்ரெடி செக் பண்ண சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிருப்பாங்க. அவர் எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு சொல்லிருப்பாரு. இப்பதான் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது அந்த அணில் செகண்ட் நம்பரை தான் யூஸ் பண்றாரு. இதுல இருந்து ஒரு நபர் கிட்ட அடிக்கடி போன்ல பேசியிருக்காரு. அந்த நபர் மேல கேஸ்லாம் இருந்திருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, உடனே அவனை தூக்குங்க அப்படின்ற மாதிரி ஈரேன் சொல்லிட்டாங்க. அவன் மெக்கானிக்கா இருப்பான். இவரும் தூக்குறதுக்காக ஆட்களோட இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஈரேன் இருக்காங்கல்ல, அணில கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இந்த நபர் கிட்ட இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கார் ரிப்பேருக்காக கொடுத்தேன், அது விஷயமா தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கார் விஷயமா யாராவது 1 மணி நேரம் பேசுவாங்களா? அவன் இதுக்கு முன்னாடி நிறைய குற்றம்லாம் பண்ணிருக்கான். அவன் கிட்ட ஏதோ ஒரு வேலைக்காக தான் நீங்க பேசியிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லிருங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஷாலும் சுவாத்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ரூம்க்கு வராங்க. இதை இவரும் எதர்ச்சியா பாத்துறாரு. அப்ப விஷால் நம்ம தங்கச்சிக்கு துரோகம் பண்றாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்படியாவது மிரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க கிட்ட பேசியிருப்பாரு. நீ மிரட்டி மட்டும் விடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லியிருப்பான். மேடம், நான் மிரட்ட மட்டும் தான் சொன்னேன், அவனை மிரட்ட மட்டும் தான் செஞ்சான், மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்பதான் அசிஸ்டன்ட்டும் தலையில காயத்தோட வராரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப அசிஸ்டன்ட்டும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த மெக்கானிக்க பாக்குறதுக்காக இவர் வந்துருவாரு. அவன் போலீஸ பார்த்தோன்னா பயப்படுறான். கையில வச்சிருக்க ஸ்பேனரால அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடிடுவான். இவங்க பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுவான். இதெல்லாம் கேட்டு இவங்க கோவப்படுறாங்க. தப்பே பண்ணாதவன் எதுக்காக ஓடணும், அவன் கண்டிப்பா ஏதோ தப்பு பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அனில் கிட்ட சொல்றாங்க. இப்ப அவனை எப்படி மேடம் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச மீடியா ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அதாவது ஒரு சின்ன பொண்ணை இவன் கடத்தி வச்சிருக்கான், பொதுமக்கள் பாத்தீங்கன்னா தகவலை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த நியூஸ் சேனல்ல சொல்றாங்க. இது மூலியமா அவன் மாட்டிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஈரின் வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த கன் ஃபைட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பிரசன்னா மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்காரு. கேசவ் இதை பாத்துறாரு. கேசவும் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பக்கத்துல இருந்து ஈரின் பாத்திருப்பாங்க. இப்ப ஷாக்கிங்கா முடிக்கிறாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விக்டிம்ஸ் எல்லாம் வர வச்சிடுறாங்க. 3 பேருமே மாஸ்க் போட்டிருந்தாங்க. எங்க பொருள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க கன்னை வச்சு மிரட்டினாங்கல்ல, அந்த கன் இப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க கேஸ்ல சம்பந்தப்பட்ட
பாதுகாக்கப்பட்டிருக்க கன் போட்டோவை காட்டுறாங்க. இதே மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. அவங்க பேசினதுல கொஞ்சம் கர்நாடகா சாயல் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பெரியவரும் சொல்றாரு. சரி நீங்களாம் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க அனுப்பிடுறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. மேடம் அந்த மெக்கானிக் மாட்டிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஒருத்தர் சொல்றாரு. இப்பதான் அந்த மெக்கானிக் எப்படி மாட்டினா அப்படின்றத யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா பொதுமக்களே இவனை அடிக்கிறதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆயிருப்பாரு. இப்ப ஈரின் என்ன பண்றாங்கன்னா கபிலுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. உங்களுக்கு அந்த கேஸ்ல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருந்ததுன்னா அதை இந்த டாக்டர் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி அவரும் ஏத்திருக்காரு. அந்த டாக்டர் லேடியும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த சம்பவத்தை பண்ணவங்க தான் இந்த சம்பவத்தையும் பண்ணிருக்காங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருது. மேடம் ரெண்டு சம்பவத்தையும் ஒரே கேங் தான் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி ஈரின் கிட்டயும் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த மெக்கானிக்க போட்டு எல்லாருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ எதுக்குடா பயந்து ஒண்ண, நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. சத்தியமா நான் எந்த கொலையும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. அப்ப நீ எதுக்காக போலீஸ பார்த்தோன்னா பயந்து ஒண்ண, அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கல, அந்த தப்பு என்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஃபேக் நம்பர் பிளேட் அடிச்சு தந்தேன், அதுக்காக தான் பிடிக்க வந்திருக்கீங்க நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த குட்டி அணைக்க மாத்தி தந்த சொல்லு அப்படின்ற மாதிரி இவங்க போட்டோவை காட்டுறாங்க. ஆமா மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த குட்டி அணையை எடுத்துட்டு ரெண்டு பேர் வந்திருப்பாங்க. அவனுங்க தப்பானவனுங்க அப்படின்றது இவருக்கு புரியுது. நம்பர் பிளேட்டை மாத்தி கொடுங்க, இவ்வளவு காசு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவரும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அவங்க பேசும்போது கர்நாடகா சாயல் வந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. இவங்க கர்நாடகால கிரைம் பண்ணவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க ஃபிங்கர் பிரிண்டோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாங்க. ஒரு கேங்கு கூட அது மேட்ச் ஆகுது. அந்த கேங் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்து அந்த இடத்துல அவங்களை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க தான் இந்த பசங்களுக்கு சமைச்செல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இந்த பசங்கள்ல ரெண்டு பேர் தான் இங்க இருக்காங்க. மூணாவது நபர் இருக்காரு பாத்தீங்களா, தோப்புல தம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் போலீஸ் இருக்காங்கல்ல மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்த்தோன்னே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா லாக் பண்ணி எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த லீடர் மட்டும் வேற ஒரு இடத்துல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஈரினும் அந்த கரும்பு காட்டுக்குள்ள தேடி வந்துட்டு இருக்காங்க. அந்த லீடர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க வரத கவனிச்சிடறான். இப்ப கண்ணை பொறுமையா லோட் பண்றான். அவங்கள குறி பார்க்கலாம் நினைக்கிறான். பார்த்தா அந்த இடத்துல ஈரின் காணாம போயிடுறாங்க. அதுக்குள்ள ஈரின் இவன் பின்னாடி வந்திருப்பாங்க. இருந்தாலும் இவன் தள்ளி விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப டீமும் இவனை பாத்துடுறாங்க. இப்ப டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் இருக்கான்ல பயந்த மாதிரி ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கான். இவன் ஒளிஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணு எதர்ச்சியா வந்துடுறா. இந்த சின்ன பொண்ணை வச்சுதான் தப்பிக்கணும்னு நினைக்கிறான். இந்த சின்ன பொண்ணை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். யாரும் பக்கத்துல வராதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஈரின் இருக்காங்கல்ல ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது இவனை பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி கரெக்டா அவனோட காலை பார்த்து ஷூட் பண்றாங்க. அவனும் கண்ணை கீழே போட்டு கீழே விழுந்துடுறான். இப்ப அந்த பொண்ணை நல்லபடியா காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி அந்த கேங்கையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த கேங் எல்லாம் அடிச்சு விசாரிக்கிறாங்க. இப்பதான் கேங்கோட லீடரும் யார் சொல்லி இதை பண்ணா அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். யார் சொல்லி பண்ணிருப்பான் தெரியுமா, கிஷோருக்கு ஒரு தம்பி இருக்காருல்ல, அவரோட பேர் அசோக்னு சொல்லியிருப்பேன். அந்த அசோக் சொல்லி தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஈரினோ டீமோ அந்த அசோக பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, உண்மையை ஒத்துக்கோன்னு சொல்றாங்க. இப்ப தம்பியும் ஏத்துக்கிட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபுக்கு அஃபேர் இருக்கிறது அண்ணனுக்கு தெரிய வந்திருக்கும். இதை நினைச்சுதான் தினமும் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த குடி போதையினால் தான் தெரியாதனமா ஆக்சிடென்ட்ல இவர் இறந்து போயிடுவாரு. அதை நினைச்சு தம்பியான இவரும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா சுவாதி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. விஷால் அப்படின்ற ஒரு நபர் கூட சேர்ந்து சுத்துறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். அவங்க ரெண்டு பேருமே ஓட்டலை விட்டு வரும்போது இவங்க கேங் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அந்த கேங் அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல தம்பியும் இருந்திருப்பாரு. ஆனா தம்பியோட கைரேகை எங்கேயும் பட்டுக்காது. அதனாலதான் விசாரணையில இவர் மாட்டிருக்க மாட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க. அனில் பார்த்தாரு பாத்தீங்களா, அந்த சமயம் அதே ஹோட்டல்ல தான் இவரும் இருந்திருப்பாரு. அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா வந்ததை பார்த்து பயங்கரமா கோவப்பட்டிருப்பாரு. என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேரும் எப்படி ரேப் பண்ண விட்டுருப்ப அப்படின்ற மாதிரி ஈரினோ பயங்கரமா இவர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த லீடர் கிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு. யாரு கன்னு தந்தாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டாரு. இப்ப அந்த நபரை இவங்க பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் கேசவ் கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருப்பாரு. கேசவ் இவருக்கு காசு தராரு. அதே மாதிரி அந்த காசுல கன்னும் வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த கன்னை நீயே யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் அந்த கன்னை வித்துடலாம் அப்படின்ற பார்த்தா இந்த கேங்கு கிட்ட வித்திருப்பாரு. ஈரினும் இந்த கேஸை நல்லபடியா சால்வ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி என்ஐ ஆபீசரா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜாயின் பண்ணவும் செஞ்சிடறாங்க. எப்படியாவது கேசவை பிடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட முக்கியமான டாஸ்கா இருக்கும். இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த திரும்பி காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு இருக்கிறத சிசிடிவி வழியா அவர் கவனிச்சிருப்பாரு. அதனால தான் மிஷின் கண்ணால ரெடியா இருப்பாரு. இவங்க உள்ள நுழைஞ்சோனே இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிருப்பாரு. அதனால தான் பிரசன்னா இறந்து போயிருப்பாரு. இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து இவரும் கிளம்பி போயிருப்பாரு. அதெல்லாம் இவங்க யோசிச்சு பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப என்ஐஏ ஆபீசரா மாதிரி 96 நாள் ஆயிடுச்சு. இப்பதான் ஒரு மிஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த கேஸை பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவனை சாவடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் யோசிக்கிறாங்க. 2
டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. அதாவது சாப்டர் 1 நல்லா போச்சுன்னா சாப்டர் 2 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.